எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைசெல்ஃப், ஐ ட்ரீட்டட் மைசெல்ஃப் டு அ மூவி. நான் என்னை ஒரு திரைப்படத்திற்கு அழைத்துச் சென்றேன். மைசெல்ஃப், ஐ ட்ரீட்டட் மைசெல்ஃப் டு அ மூவி. நான் என்னை ஒரு திரைப்படத்திற்கு அழைத்துச் சென்றேன். ஓகேவா? மைசெல்ஃப் அப்படிங்கிறத பயன்படுத்தி, ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு வாக்கியம் சிம்பிளாக அமைக்க முடியும். வாங்க அடுத்த டைப் என்னென்னு பார்க்கலாம். ஹிம்செல்ஃப், ஹீ டாட் ஹிம்செல்ஃப் டு ப்ளே கிட்டார். ஹிம்செல்ஃப் அப்படிங்கிறது அவரே தனக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துக்கிட்டாரு. அது என்ன விஷயம் அப்படின்னா, இங்கே அவர் கிட்டார் வாசிக்க கற்றுக்கொண்டார். ஓகேவா? ஹிம்செல்ஃபை பயன்படுத்தி இந்த மாதிரி சிம்பிளாக சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும். ஹிம்செல்ஃப், ஹீ டாட் ஹிம்செல்ஃப் டு ப்ளே கிட்டார். இப்போது இதே விமன் வெர்ஷனில் என்ன எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே ஹிம்செல்ஃப்ங்கிறது வந்து ஹெர் செல்ஃபாக மாறி இருக்குது. ஷீ ப்ரிப்பேர்டு ஹெர் செல்ஃப் ஃபார் த எக்ஸாம். ஓகேவா? அப்போ ஹெர் செல்ஃப்க்கு என்ன அர்த்தம்? அவளேன்னு அர்த்தம். அவள் தேர்வுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டாள் அப்படிங்கிறத தான் சிம்பிள் சென்டென்ஸாக மேக் பண்ணியிருக்கோம். ஷீ ப்ரிப்பேர்ட் ஹெர் செல்ஃப் ஃபார் த எக்ஸாம் அப்படிங்கிறது தான் ஒரு அழகான வார்த்தை சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்கோம். வாங்க அடுத்த டைப் பார்க்கலாம். இட் செல்ஃப் அப்படிங்கிறத பயன்படுத்தி எப்படி நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் சிம்பிளாக மேக் பண்ணலான்னு பாருங்கள். த கேட் க்ரூம்டு இட் செல்ஃப். ஓகேவா? இட் செல்ஃப்னா அதுக்கு என்ன அர்த்தம் தமிழில்? அதுவே அப்படின்னு அர்த்தம். பூனை தன்னைத்தானே சீர்படுத்தி கொண்டது. ஓகேவா? தனக்கு நானே ஒரு மேக்கப் பண்ணிக்கிடுச்சு. அந்த மாதிரி வந்து தன்னைத்தானே அழகுபடுத்திக்கிட்டதுன்னு விஷயம் சொல்கிறதுக்கு தான் வந்து இங்கே இந்த சிம்பிள் சென்டென்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். வாங்க அடுத்த டைப். யுவர் செல்ஃப் அப்படின்னா என்ன? எப்படி ஃப்ரேம் பண்ண முடியும்? யுவர் செல்ஃபை பயன்படுத்தி டிட் யூ என்ஜாய் யுவர் செல்ஃப் அட் த பார்ட்டி. ஓகேவா? யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது சிங்குலர். ஓகேவா? அடுத்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ப்ளூரலில் அந்த சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது புரியும். யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது டிட் யூ என்ஜாய் யுவர் செல்ஃப் அப்படின்னா ஒரு ஆளை பற்றி கேட்குறது. நீங்கள் அந்த பாட்டில் நல்லா என்ஜாய் பண்ணிங்களா, மகிழ்ச்சியாக இருந்தீர்களா அப்படிங்கிறத பற்றி கேட்குறது. வாங்க அடுத்த சென்டென்ஸ். யுவர் செல்ஃப்ஸ், இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த சிங்குலர். இப்போ யுவர் செல்ஃப்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல். இப்போ நிறைய பேரை பற்றி கேட்குறது. யூ ஷுட் சேலஞ்ச் யுவர் செல்ஃப் டு லேர்ன் மோர். ஒரு ஸ்டூடெண்ட்ஸை பற்றி நிறைய பேருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறோம்னா, யூ ஷுட் சேலஞ்ச் யுவர் செல்ஃப் டு லேர்ன் மோர். உங்களை நீங்கள் மேலும் அறிய உங்களே சவால் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது தான் யுவர் செல்ஃப்ஸ். அவர் செல்ஃப்ஸ் அப்படிங்கிறது we can help our self to some snacks. நாமே சில சிற்றுண்டிகளுக்கு நாமே உதவலாம். ஓகேவா? இவங்க அவர் செல்ஃப்ஸ் அப்படிங்கிறத எப்படி பயன்படுத்தியிருக்காங்க? இப்போ எல்லோரும் சேர்ந்து நாமளே ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம், அதுக்கு உதவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலான்னு பாருங்கள். we can help our self to some snacks. ஓகேவா? சில சுற்றுண்டிகளுக்கு நாமே உதவலாம் அப்படிங்கிறது. இப்போ themselves அப்படின்னா they manage to fix the car themselves. அவர்களே காரை சரி செய்து விட்டார்கள். அவர்களுக்கு, அதாவது இப்போது தெம்செல்ஃப்ங்கிறது எந்த மாதிரியான இடத்துல பயன்படுத்துகிறோம்? தே மேனேஜ் டு ஃபிக்ஸ் த கார் தெம்செல்ஃப். அவர்களுடைய காரை சரி செய்து விட்டார்கள் அப்படிங்கிற இடத்துல இந்த ரிலாக்ஸேஷன் பயன்படுத்துகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.